ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து இம்ரானா. நான் வந்து ஸ்ரீலங்காவில் வவுனியாவில் வவுனியா தான் என் பெர்மனன்ட் பிளேஸ். பட் இப்போ நான் இருக்கிறது குவைத்தில். இப்படி ஸ்டடீஸ் அகாடமியில் இப்படி ஃப்ரீ ஒர்க் ஷாப் செய்கிறாங்க. அது என்னிடம் ஃபீஸ் கோர்சஸ் நிறைய இருக்குது அண்ட் ஃப்ரீ கோர்சஸ் ஆல்சோ நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது என்னோடய சிஸ்டர் தான். பட் அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து இதோட நான் நினைக்கிறேன் 3rd ஒர்க் ஷாப் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பெனிஃபிட்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்டா நான் இருக்கிற கண்ட்ரியில் வந்து இங்கிலீஷ், நான் அதே நேரம் இங்கே அரபிக் தான் பேசிக். பட் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ். நான் ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டடி அகாடமியில் வந்து நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் செஞ்சேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் நான் அது மூலமாக எனக்கு ஒர்க் பிளேஸில் வந்து எந்த ஒரு ஷையும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணாலும் அதை என்னால் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. நான் அந்த படித்த இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டேன் அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் தென் ஒர்க் ஷாப் வந்து நேற்று சாஃப்ட்வேர் பேசிக் அதுவும் நடந்துச்சு. அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன். அண்ட் டுடே ஆல்சோ அட்டென்ட் பண்ணது ஐடி, பேசிக் ஆஃப் ஐடி. பட் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவு தெரியும்னு சொல்ல மாட்டேன் 100%. பட் எனக்கு ஒரு 60% எனக்கு தெரியும். பட் எனக்கு 100% நான் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் நான் அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன். அது எனக்கு இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு தேவை, இம்பார்ட்டன்ட். அது நான் தெரிஞ்சு கொள்ளணும். அதோடு வந்து இப்போ நான் வந்து சொல்லப்போனால் ஸ்ரீலங்காவில் இருந்ததை விட நான் இங்கே வந்த பிறகு தான் நான் இப்படி ஸ்டடி அகாடமி மூலமாக நான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன். நான் லெக்சர்ஸ் வந்து இந்த கிளாஸை வந்து நடத்திட்டு இருக்கிறதால அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து எனக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் ஓகே, எனக்கு இந்த ஸ்டடீஸ் அகாடமியால் நான் நிறைய பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைச்சிது, யூஸாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் லாட். எல்லாருக்கும் தேங்க்ஸு. இந்த கிளாஸை வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஸ்ரீலங்காவில் தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே நேரம் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற பொருளாதார சுச்சுவேஷனில் நிறைய போர் ஃபேமிலியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து யூஸாக இருக்கும். ஆனால் இந்த இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நான் ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு தெரியாது. அதை உங்களால் இருந்தால் அதை நீங்கள் இப்படி பப்ளிக் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பப்ளிக் பண்ணினா இப்படி கஷ்டப்படுற பிள்ளைகள் வந்து இது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, படிக்க இப்போ கூடிய வசதி இல்லாமல். அவங்களுக்கு நீங்கள் உங்களால் ஏழுமான ஹெல்ப் பண்ணுங்கள், அதை செய்யுங்க. அதுவே ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் உண்மைக்கும். அண்ட் எனிவே, தேங்க்ஸ் ஃபார் லாட். எல்லாருக்கும் தேங்க்ஸ். எனக்கு இப்படி ஒரு படித்ததில் எனக்கு உண்மைக்கும் நான் ஒரு பெருமை அடைகிறேன்னு சொல்லலாம். இது இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ஒரு லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் லாட். தேங்க்ஸ். ஓகே, பாய்.